திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கடந்த சில நாட்களாகவே வனப்பகுதியை விட்டு வெளியேறும் காட்டெருமைகள் கூட்டம் நகர்ப்பகுதியில் உலா வருவதும் விவசாயிகள் வளர்க்கும் கால்நடைகளை தாக்குவதும் பொதுமக்களை அச்சுறுத்துவதும் வாடிக்கையாக உள்ளது. இந்த நிலையில் கொடைக்கானல் நகரின் முக்கிய குடியிருப்பு பகுதியாக சோலா குடியிருப்பு பகுதி உள்ளது. இதனைத் தொடர்ந்து இந்த குடியிருப்பு பகுதி மற்றும் பிரதான சாலை பகுதியில் காலை மற்றும் மாலை வேளைகளில் காட்டெருமைகளில் கூட்டம் முகாமிடுவது வாடிக்கையாக உள்ளது. இதனால் இந்த சாலையில் காலை மற்றும் மாலை வேளையில் பயணிக்கும் பொதுமக்கள் உரிய நேரத்திற்கு தாங்கள் செல்ல வேண்டிய பணிகளுக்கு செல்ல முடியாமலும், பள்ளி மாணவ மாணவிகள் பள்ளிக்கு செல்ல முடியாமல், அதே போல மாலை வேளையில் வீடு திரும்ப முடியாமலும் நாள்தோறும் அவதியடைந்து வருகின்றார்கள். வனத்துறையினர் இதனை கவனம் செலுத்தி மனித விலங்கு மோதல் ஏற்படும் முன்பாக முகாமிடும் காட்டெருமைகள் கூட்டத்தை கட்டுப்படுத்தி காட்டெருமைகளை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கைகள் எழுந்துள்ளது. ஒரு நிமிஷமா